ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க வெள்ளரி பழ ஜூஸ் சாப்பிட்லாம். நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்க போதோ தெரியல. எல்லாம் சர்க்கரை போடுவாங்க, நான் மண்டை வெல்லத்தை போடுறேன். என்ன காரணம்னா வீட்டில் சர்க்கரை இல்லை, அதனால மண்டை வெல்லம் இருந்துச்சுனால மண்டை வெல்லத்தை போட்டுட்ருக்கிறேன். எப்படினாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம், ஜூஸை பார்த்துக்கலாம் விடுங்க. முதலில் மிக்சியில் மண்டை வெல்லத்தை போடவும், போட்டு முடித்து விட்டேன். இரண்டாவது வெள்ளரி பழத்தை போடவும், கொஞ்சம் கொஞ்சமாக போடவும், ஒரேதாக போட வேண்டாம் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்சியில் வச்சு மூடி ஒரு டர் 4 இழுத்துட்டு வந்து இல்லைன்னு இருக்கிறதுக்கோசரம் ஐஸ் கட்டி சேர்த்தாச்சு. அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெள்ளரி ஜூஸையும் சேர்த்தாச்சு. கடை 4 கிண்டி மோந்து ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். வேறு லெவலில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பயம், நமக்கு எதுவும் பண்ணி விட்டுருமோ அப்படின்னு. சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரில் பூரா ஊற்றியாச்சு. நமக்கு மட்டும் முதல்ல ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி குடிச்சு பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சுங்க, சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. அப்படியே எங்கள் அம்மாவுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அம்மா வாமா அப்படின்னு, இந்தா வரேன் அந்தா வரேன்னு ஒரு வழியாக அம்மா ஜூஸ் குடிக்க வந்துட்டாங்க. அவங்க ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். அம்மாவுக்கும் கொடுப்போம். மம்மி இந்தாங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம வெள்ளரி பழ ஜூஸ் எப்படி இருக்குங்கிறத. மண்டை வடை தான் போட்டிருக்குது. சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கா? சூப்பர். சரி குடி. எவ்வளோ டேஸ்டா இருக்குது. நான் இத்தனை நாள் சக்கரை தான் போட்டால் தான் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் மண்டை வெல்லத்துக்கு இவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இந்த இன்னும் கொஞ்சம் இருக்குது. வெள்ளரிக்காய் ஜூஸ் இனிமேல் எல்லாரும் அடிச்சு குடிங்க வீட்டில். இருக்குல்ல, இன்னும் 2 இது இருக்குல்ல, போட்டு குடிச்சிருவோம். குடி. நல்லா குடி. தம்பிகள் எல்லாருமே குடிச்சிட்டாங்க. இந்த இன்னும் கொஞ்சம் இருக்குது, குடிச்சிரு. சூப்பராக இருக்கு மம்மி. குடிச்சிரு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகே, நல்லா சாப்பிடு. எப்படி அவங்க குடிச்சிட்டாங்க, நீ குடி. வழியாக எங்கள் அம்மாவே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதை கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிற அம்மாவிலேருந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் வெள்ளரி ஜூஸ் பிடிக்குங்க கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட், சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.